ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இப்போது நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள். ஓகேங்களா, ஹிஸ்ட்ரியோட செகண்ட் டாபிக். ஓகேங்களா, ஹிஸ்ட்ரியோட செகண்ட் டாபிக் தான் குப்தர்கள். இதுக்கு முன்னாடி சமணம், பௌத்தம், மௌரியர்கள். ஓகேங்களா, இந்த டாப்பிக்கில் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கணும். ஓகேங்களா, இப்போ ஏன் நம்ம எடுத்தது குப்தருக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் சிலபஸில் கிடையாது. ஆனால் ஹிஸ்ட்ரி ஓவரால் ரிவிஷன் தரப்போ இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ இதை ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்தர்கள். குப்தர்கள் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 6th-லேயும் 11th-லேயும். ஓகேங்களா, இது ரெண்டையும் நம்ம தெளிவாக படித்தாவே போதும். குப்தர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவங்களுடைய இலக்கியம், கல்வெட்டு, அதே மாதிரி அரசர்கள். ஓகேங்களா, அரசர்கள். இந்த 2 டாபிக் தான் பார்ட் 1ல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அரசர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீகுப்தர் தான் குப்த வம்சத்தை தொடங்கி வைக்கிறாரு. ஓகேங்களா, அவருக்கு அப்புறம் இவரோட பையன் கடோத்கச்சர். ஓகேங்களா, இவங்க 2 பேர்த்தையும் பற்றி நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இல்லை. ஓகேங்களா, ஆனால் இதுக்கப்புறம் வர 1ஆம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் இவங்களுக்கு எல்லாமே முக்கியமான. ஓகேங்களா, இவங்க 3 பேரும் தான் முக்கியமானவங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஸ்ரீகுப்தர், இவரோட பையன் கடோத்கச்சர். இவங்களோட பையன்தான் 1ஆம் சந்திரகுப்தர். 1ஆம் சந்திரகுப்தரோட பையன் சமுத்திரகுப்தர். ஓகேங்களா, இவங்களோட பையன் 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தரோட பையன் குமாரகுப்தா இல்லை புத்தகுப்தா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்கந்தகுப்தர். குப்த வம்சத்தோட கடைசி அரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். ஓகேங்களா, இப்போது இந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம பார்ட் 1ல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குப்தர்கள். ஓகேங்களா, குப்தர்கள் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே கிபி 300லேருந்து 700 வரைக்கும். ஓகேங்களா, குப்தர்கள் காலம் அப்படின்னா கிபி 300 to 700. ஓகேங்களா, குப்தரோட காலத்தை இந்தியாவோட பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்தியாவோட பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கே சிற்பக்கலை, கட்டடக்கலை, வானியல், இலக்கியம் இந்த கலைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்குது. அதனால தான் இந்தியாவோட பொற்காலம் குப்தர்கள் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நிலப்பிரபுத்துவ காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வசதியானவர்கள் மகிழ்ச்சியாகவும் ஏழை கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு ஆர் சர்மா சொல்லியிருக்காரு. இதை வச்சு அப்போது இங்கே நிலப்பிரபுத்துவம் தான் மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க, ஏழையாக இருக்கவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அதாவது பணக்காரனாக இருக்கிறவன் சந்தோஷமாகவும் ஏழை கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு யார் சொல்கிறா? ஆர்.எஸ். சர்மா. இந்த கூற்றை வச்சுட்டு தான் குப்தர்கள் காலம் ஒரு நிலப்பிரபுத்துவம் காலமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சமஸ்கிருதத்தில் பல நூல்களை ஏற்றிருப்பாங்க. யாரோட காலத்தில்? குப்தரோட காலத்தில். ஓகேங்களா, சமஸ்கிருதத்தில் பல படைப்புகள் தோன்றின. நெக்ஸ்ட்டு பண்பாட்டு மலர்ச்சியின் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தர்களோட காலத்தில் தான் நிறைய பண்பாடு ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் அதைய பண்பாட்டு மலர்ச்சியின் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போது குப்தர்கள் காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? குப்தர்கள் காலம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வரலாற்று சான்றுகள். வரலாற்று சான்றுலேயே இலக்கிய சான்று பார்க்க போகிறப்போ. ஓகேங்களா, ஸ்மிருதிகள். ஓகேங்களா, ஸ்மிருதிகள்னாவே நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்யயானர். ஓகேங்களா, ஸ்மிருதி அப்படின்னா நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, காத்யயானர் இவங்க. நாரத ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி இப்படி சொல்லுவோம். ஓகேங்களா, குப்தர்களோட இலக்கிய சான்றுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஸ்மிருதிகள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு விசாக தத்தர் எழுதிய
தேவி சந்திரகுப்தம் முத்ராட்சசம். ஓகேங்களா, விசாக தத்தர் எழுதிய தேவி சந்திரகுப்தம் முத்ராட்சசம். ஓகேங்களா, இந்த 2 நூலும் குப்தரோட எழுச்சியை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த நூல் குப்தரோட எழுச்சி சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா விசாக தத்தருடைய தேவி சந்திரகுப்தம் முத்ராட்சசம். ஓகேங்களா, இந்த 2 நூலும் குப்தரோட எழுச்சியை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு காளிதாசர் படைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. காளிதாசர் படைப்புகள் அதில் 2 டைப்ஸாக இருக்குது. என்னங்க மேம் 2 டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாடக நூலாக இருக்குது, நெக்ஸ்ட்டு இலக்கிய நூலாக இருக்குது. ஓகேங்களா, நாடக நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாகுந்தலம், விக்ரம் ஊர்வசியம், மாளவிகா மணிமித்திரம். ஓகேங்களா, இப்போது ஏன் நம்ம நாடக நூல் இலக்கிய நூல் அப்படின்னு தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது காளிதாசருடைய நாடக நூல் எது அப்படின்னு சொல்லி ஒரு 4 நூல் கொடுத்துட்டு இதில் எது நாடக நூல்னு கேட்குறாங்க. அதனால தான் நம்ம தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். காளிதாசர் படைப்புகள் அப்படின்னா நாடக நூலில் சாகுந்தலம், விக்ரம ஊர்வசியம், மாளவிகா மணிமித்திரம். ஓகேங்களா, இது நெக்ஸ்ட்டு சிறப்புமிக்க நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகதூதம், ரிது சம்ஹாரம், ரகுவம்சம், குமார சம்பவம். ஓகேங்களா, இது எல்லாமே குப்தரை பற்றி சொல்லுது. அதனால தான் நம்ம இலக்கிய சான்றில் இது எல்லாத்தையும் பார்க்குறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த நூல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். காமந்தகர் எழுதிய நீதிச்சாரம். ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீதிச்சாரம் யாருக்கு அறிவுரை கூறுவதாக இருக்குது? அரசருக்கு. அதனால தான் இந்த நூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. காமந்தகர் எழுதிய நீதிச்சாரம், அதுக்கு இன்னொரு பேர் தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த காலத்தை சேர்ந்தது? கிபி 400. அதாவது குப்தர் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 to 700. ஓகேங்களா, குப்தர் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 to 700. இதில் குப்தருடைய இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த நீதிச்சாரம் இயற்றப்பட்டது. நீதிச்சாரம் ஏன் இம்பார்ட்டன்ட்? அரசருக்கு அறிவுரை கூறுவதாக இருக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் புத்த சமண இலக்கியங்கள் இங்கே தோன்றுது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், பண்பாட்டு மலர்ச்சியின் காலம்னு சொல்கிறோம். ஓகேங்களா, யாரோட காலத்தை? குப்தருடைய காலத்தை. நெக்ஸ்ட்டு 2ஆம் சந்திரகுப்தருடைய காலம். ஓகேங்களா, அவரோட காலத்தில் யார் வருகை தராங்கன்னா சீன பயணி பாகியான். ஓகேங்களா, இவர் வராரு. ஓகேங்களா, இவரோட குறிப்பிலையும் குப்தர்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா யாருடைய காலத்தில் பாகியான் இந்தியாவிற்கு வருகை புரிஞ்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. யாரோட காலத்தில்? 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில். ஓகேங்களா, குப்த வம்சத்திலே ரொம்ப முக்கியமான அரசர். நெக்ஸ்ட்டு இப்போது இலக்கிய சான்றுக்கு அப்புறம் நாணய ஆதாரங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நாணய ஆதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே நமக்கு ஞாபகம் வர்றது யார் வருவாங்க? ஸ்ரீகுப்தர் தான் வரணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நாணயத்தை வெளியிட்டது ஸ்ரீகுப்தர் தான். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம பார்ட் 2ல் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நாணய ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளி நாணயம் யார் வெளியிடுறாங்க? 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, குப்த அரசர்களில் வெள்ளி நாணயம் வெளியிட்டவர் யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, இதே தங்க நாணயத்தை எதோட அடிப்படையாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க நடத்தின சடங்கு சம்பிரதாயம் பற்றி. ஓகேங்களா, சடங்கு சம்பிரதாயம் பற்றி சொல்கிறது தான் தங்க நாணயத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது வெள்ளி தங்கம் 2 நாணயமே வெளியிட்டிருக்காங்க. சமுத்திரகுப்தரோட நாணயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட நாணயத்தில் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் இருக்கும். யாரோடது? சமுத்திரகுப்தர். ஏன் வீணை வாசிப்பது போன்று இருக்குது அப்படின்னா அவர் ஒரு கவியரசர். ஓகேங்களா, அப்படின்னா இசையில் நாட்டம் கொண்டவர். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகேங்களா, கலை இலக்கியத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு வீணை வாசுபதி போன்ற நாணயம் வெளியிட்டவர் யார்? சமுத்திரகுப்தர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இலக்கிய சான்று நாணயங்களுக்கு அப்புறம் கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னா
மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இது யாருடைய சாதனை சொல்லுது அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனை தான் சொல்லுது. ஓகேங்களா? மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனை சொல்லுது? முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனையை சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. முதலாம் சந்திரகுப்தரோட சாதனை மட்டும் இல்லாமல் குப்தர்கள் காலத்தில் உலோகம் சிறப்பற்று இருந்ததற்கான எடுத்துக்காட்டாக மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கும் அது துருப்பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாரநாத் கல்வெட்டு. இந்த சாரநாத் கல்வெட்டு யாருடையது அப்படின்னு பார்த்திங்கன்னா குமாரகுப்தா இல்லை புத்தகுப்தா. ஓகேங்களா? இரண்டாம் சந்திரகுப்தரோட சன்னு யார்? புத்தகுப்தர் இல்லை குமாரகுப்தா. இவரோட கல்வெட்டு தான் சாரநாத் கல்வெட்டு. நெக்ஸ்ட்டு அலகாபாத் கல்வெட்டு, பிரயாகை கல்வெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அலகாபாத் கல்வெட்டு இல்லை பிரயாகை கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அலகாபாத் கல்வெட்டு யாருடையது அப்படின்னா சமுத்திரகுப்தரோடையது. ஓகேங்களா? அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமுத்திரகுப்தருடைய ஆளுமையும் அவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அவருடைய சாதனை. ஓகேங்களா? இதெல்லாம் அலகாபாத் கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் யார் அப்படின்னா ஹரிசேனர். இவர் ஒரு சமஸ்கிருத அறிஞர். ஓகேங்களா? யார்? ஹரிசேனர். சமுத்திரகுப்தரோட காலத்தில் இருந்த சமஸ்கிருத அறிஞர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரிசேனர். ஓகேங்களா? இந்த அலகாபாத் கல்வெட்டு மொத்தம் எத்தனை வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வரி. ஓகேங்களா? என்ன வரி வடிவம் அப்படின்னா நாகரி வரி வடிவம். ஓகேங்களா? சமஸ்கிருதத்தான் எழுதியிருக்காங்க. சமுத்திரகுப்தரை அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் புருஷா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்னு குறிப்பிட்டிருக்காங்க? புருஷா. புருஷா அப்படின்னா அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? புருஷா அப்படின்னா அனைவருக்கும் மேலானவர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 3 மகாதண்ட நாயக்கா. ஓகேங்களா? 3 மகாதண்ட நாயக்கா மற்றும் சபாக்லு. ஓகேங்களா? இது பற்றியெல்லாம் அலகாபாத் தூண் கல்வெட்டில் குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? சமுத்திரகுப்தர் மட்டும் அல்லாமல் 3 மகாதண்ட நாயக்கா, அது மட்டும் இல்லாமல் சபாக்லு. ஓகேங்களா? இவங்கள பற்றிய குறிப்பெல்லாம் அலகாபாத் தூண் கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உதயகிரி, மதுரா, சாஞ்சி. இந்த 3 கல்வெட்டுமே யாருடையது அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? உதயகிரி, மதுரா, சாஞ்சி 3 கல்வெட்டுகளும் இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? இதில் உதயகிரிங்கிறது குகை கல்வெட்டு. இந்த மதுரா, சாஞ்சி அப்படிங்கிறது பாறை கல்வெட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிடாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டு. ஓகேங்களா? பிடாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டு இது யாருடையது அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா? யாருடையது? ஸ்கந்தகுப்தர். குப்த அரசருடைய கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? யார்? ஸ்கந்தகுப்தர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செப்பு பட்டயங்கள். செப்பு பட்டயங்கள் அப்படின்னா மதுபான், சோனபட், கத்வா. ஓகேங்களா? இது 3மே செப்பு பட்டயங்கள். இந்த 3 பிளேஸ்லேயும் செப்பு பட்டயங்கள் கிடச்சிருக்கு. அந்த செப்பு பட்டயங்கள் குப்த பேரரசை பற்றி விரிவாக சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எங்கெங்க? மதுபான், சோனபட், கத்வா. மதுபான், சோனபட், கத்வா. நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ தான் நம்ம லெசனுக்குள்ளே வரோம். இனிமே தான் நம்ம குப்த அரசர்கள் அவங்க பண்ண சாதனை, குப்த அரச தோற்றம் ஸ்டார்ட் பண்ணது யார், அவங்க அழிவு எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையும் தான் இப்போது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தோற்றம். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஸ்ரீகுப்தர். அவர் கிபி 240லேருந்து 280 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் 40 இயர்ஸ் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோமா 40 இயர்ஸ் தான் வரும். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர். ஓகேங்களா? எந்தெந்த பிளேஸில் அவங்க
ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வங்காளம் பீகார் பகுதி. ஓகேங்களா, எங்கே? வங்காளம் பீகார். ஓகேங்களா. முதல் உருவம் பொறித்த நாணயம் வெளியிட்டவர் ஸ்ரீகுப்தர். ஓகேங்களா, முதல் உருவம் பொறித்த நாணயம் வெளியிட்டவர் ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவரும் ஸ்ரீகுப்தர். ஓகேங்களா, ஸ்ரீகுப்தரோட பையன்தான் யார்? கடோச் கதர். ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் பற்றி அவ்வளோக்கா டீட்டெயில்ஸ் இருக்காது. ஓகேங்களா, ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன சொல்கிறாங்க? மகாராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாரை? ஸ்ரீகுப்தரையும் கடோச் கதரையும் என்னன்னு சொல்கிறாங்க? மகாராஜா. இவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலாக குப்த வம்சமே சாதாரண குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கும். இவங்க எப்படி மேல்நிலை அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னா திருமண உறவு மூலம்தான் மேல்நிலைக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சாதாரண குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன சொல்கிறாங்க? மகாராஜா. யார் யார? ஸ்ரீகுப்தர், கடோச் கதர். நெக்ஸ்ட்டு கடோச் கதரோட பையன் தான் யார்? முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, கடோச் கதரோட பையன் முதலாம் சந்திரகுப்தர். இவரோட காலம் கிபி 319 335 வரைக்கும் இருந்திருக்கார். ஓகேங்களா, 319 335 வரைக்கும் இருந்திருக்காரு. இவரை பற்றி நமக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா நாணயமும் கிடைக்கல, கல்வெட்டும் கிடைக்கல. யாரை பற்றி? முதலாம் சந்திரகுப்தரை பற்றி எந்த ஒரு நாணயமும் கல்வெட்டுக்களும் கிடைக்கவில்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இவர் தான் குப்த பேரரசை விரிவுபடுத்துகிறாரு. குப்த பேரரசின் முதல் பேரரசராக யார் இருக்கிறா? முதலாம் சந்திரகுப்தர் தான் இருக்கார். ஓகேங்களா, இவர் மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மகாராஜா அப்படின்னா ஸ்ரீகுப்தரும் கடோச் கதரும், மகாராஜா அதிராஜா அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, இவர் யாரை திருமணம் செஞ்சுக்கிறாரு அப்படின்னா குமாராதேவி அப்படிங்கிற ஒரு லிச்சாவிய பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. இந்த பெண்ணை திருமணம் செஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க மேல்நிலைக்கு வராங்க. அதனால தான் லிச்சாவியா அப்படின்னு சொல்லி ஒரு நாணயம் வெளியிடுறாரு. யார்? முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அந்த லிச்சாவி இளவரசி அப்படின்னா அந்த லிச்சாவிங்கிற பிளேஸு எதுக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கைக்கும் நேபாளத்துக்கும் இடைப்பட்டது. ஓகேங்களா, அது ஒரு வளமான பகுதி. அது மட்டும் இல்லாமல் பீகாரோட பழமையான கனச்சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதைய? லிச்சாவி அப்படிங்கிற பிளேஸை. நெக்ஸ்ட்டு குடும்ப ஆதரவோடு எதோட சிற்றரசராக ஆகிறாரு? இப்போ தான் சிற்றரசரே ஆகிறாரு. வட இந்தியாவோட சிற்றரசராக மாறாரு முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, அவரை பற்றி சொல்கிற கல்வெட்டு மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்கிறது மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இவர் வெளியிட்ட தங்க நாணயத்தில் சந்திரகுப்தர் அவரோட உருவமும் அவரோட ஒய்ஃபு லிச்சாவி. ஓகேங்களா, லிச்சாவி அப்படின்னா குமாராதேவி. ஓகேங்களா, அவங்களோட உருவமும் பொறிச்ச லிச்சாவியா அப்படிங்கிற வரிகளும் சேர்ந்து நாணயம் வெளியிட்டிருக்காரு. யார்? முதலாம் சந்திரகுப்தர். ஒன்றும் இல்லைங்க, அவர் வெளியிட்ட நாணயத்தில் சந்திரகுப்தர் அவரோட பேரும் அவங்க ஒய்ஃபோட உருவம் பொறிச்சு லிச்சாவியாங்கிற வாசகத்தோடு நாணயம் வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லட்சுமி. ஓகேங்களா, லட்சுமி பொறித்த நாணயமும் இவர் வெளியிட்டிருக்காரு. யார்? முதலாம் சந்திரகுப்தர். இதெல்லாம் நம்ம நாணயம் டாபிக் பார்ட் 2ல் பார்ப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இவருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா, யார்? சமுத்திரகுப்தர் வராங்க. அவருடைய பையன் கிபி 335 375. ஓகேங்களா, இவர் தலை சிறந்த அரசர். ஓகேங்களா, இவரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? V.A. ஸ்மித் சொல்கிறாரு. ஓகேங்களா, சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? V.A. ஸ்மித். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அலகாபாத் கல்வெட்டு யாருடையது? சமுத்திரகுப்தர். அலகாபாத் கல்வெட்டுக்கு இருக்கிற வேறு பேர் அப்படின்னா பிரயாகை மெய்கீர்த்தி. ஓகேங்களா, மெய்கீர்த்தி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒருவரை பாராட்டி புகழ்வது. அதுவும் ஃபஸ்ட் லைன்லேயே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த கல்வெட்டுடைய ஃபஸ்ட் லைன்லேயே புகழ்ந்து பேசியிருப்பாங்க. அதாவது பிரசஸ்தி அப்படிம்பாங்க. அப்படின்னா அது ஒரு சமஸ்கிருத சொல். ஓகேங்களா, பிரசஸ்தி அப்படின்னா சமஸ்கிருத
சொல். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அந்த அலகாபாத் கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை பற்றி? சமுத்திரகுப்தர் பற்றி. பிரயாகிக்கு மேற்கில் மதுரை வரைக்கும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கலிங்க வழியாக நம்ம காஞ்சிக்கு வந்திருக்காரு. பல்லவர்கள் ஆட்சி பண்ணாங்க இல்லையா, நம்ம காஞ்சிக்கு வரைக்கும் படையெடுத்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சாப் இருக்கு இல்லையா, பஞ்சாபோடைய அதிகாரத்துக்கு அந்த எல்லையை தாண்டியும் அவரோட அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னு அலகாபாத் தூண் கல்வெட்டு சொல்லுது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய படையெடுப்பு அப்படின்னாவே சமுத்திரகுப்தர். இதே அவருடைய பேரன் 2ஆம் சந்திரகுப்தர் என்னாச்சுன்னா, சரிங்க, தென்னிந்திய படையெடுப்பு அப்படின்னா தென்னிந்திய படையெடுப்புனா சமுத்திரகுப்தர். இவர் இந்த தென்னிந்திய படையெடுப்பை தட்சிணபாத படையெடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதே தென்னிந்தியா மீது படையெடுத்தவர்னா சமுத்திரகுப்தர். ஆனால் தென்னிந்தியா மீது நட்பு உறவு கொண்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. இந்த 2 பேர்த்தையும் குழப்பிக்கக்கூடாது. நட்புறவு கொண்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். இந்த தென்னிந்திய படையெடுப்பை தட்சிணபாத படையெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மொத்தம் தென்னிந்தியாவில் 12 அரசர்களை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. முக்கியமாக விஷ்ணுகோபன், காஞ்சி அரசர், பல்லவ மன்னன் விஷ்ணுகோபவை தோற்கடிச்சிருக்காரு. யார்? சமுத்திரகுப்தர். தென்னிந்தியா மீது தான் படையெடுத்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, வட இந்தியா மீதும் படையெடுத்து வந்திருக்காரு. இங்கே 9 அரசர்கள், நாக அரசர்கள் 9 பேரை தோற்கடிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா அச்சுதன், நாகபாணன் அப்படிங்கிற அரசர்களையும் தோற்கடிச்சிருக்காரு. நாகர்கள் 9 பேர், அது மட்டும் இல்லாமல் அச்சுதன், நாகபாணன், ஓகேங்களா, இவங்க எல்லாத்தையுமே சமுத்திரகுப்தர் தோற்கடிச்சிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தர் நிறைய அறிஞர்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்பார். ஓகேங்களா. அதில் முக்கியமானவர் யார்? ஹரிசேனர். அலகாபாத் தூண் கல்வெட்டு பொறித்தவர் யார்? ஹரிசேனர். அவர் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா படை தளபதியாகவும் அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பௌத்த துறவி வசுபந்து கேட்பாங்க. வசுபந்து யார் ஆதரிச்சா அப்படின்னா சமுத்திரகுப்தர். புத்த சமய அறிஞர். அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசர் மேகவர்மன் இருக்கார் இல்லையா, அவர் நிறையா கிஃப்ட் கொடுத்து புத்த கையால் ஒரு மடை கட்டணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறதுக்காக நிறைய பரிசுகள் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. யார்? இலங்கை அரசர் மேகவர்மன். இதுக்கு யார் ஆதரவு கொடுத்துருக்காங்க? சமுத்திரகுப்தர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அஸ்வமேத யாகம் நடத்தியிருக்காரு. யார்? சமுத்திரகுப்தர். இந்த அஸ்வமேத யாகம் எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெற்றியின் நினைவாக நடத்துவாங்க. ஓகேங்களா. அப்படின்னா குதிரையை பலி கொடுப்பாங்க. அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது குதிரையை பலி கொடுப்பாங்க. இவர் ஒரு தீவிர வைணவ பக்தர். ஓகேங்களா. வைணவ பக்தர் அப்படின்னா பெருமாள், விஷ்ணு வழிபாடு. ஓகேங்களா. யார்? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரோட காலத்தில் தான் ஹூணர்கள் ஊடுருவாங்க. ஓகேங்களா. ஆனால் ஸ்கந்தகுப்தர் காலத்தில் ஹூணர்கள் அவங்களுடைய கருவூலமே காலியாயிரும். ஃபஸ்ட்டு யாருடைய காலத்தில் வராங்க? சமுத்திரகுப்தர் காலத்தில் அடிக்கடி வராங்க. ஓகேங்களா. இவர் பின்பற்றின போர் முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா திக் விஜய முறை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன? திக் விஜய முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா போர் செய்து நிலத்தை கைப்பற்றணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவருக்கு கொடுத்த பட்டங்கள். அவர் இசையில் மிகுந்த ஆர்வடு கொண்டவர், அதனால கவிராஜன் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிருத்வியா பிரதம்பீர். ஓகேங்களா. பிருத்திவிய பிரதம்பீர் அப்படின்னாலும் சமுத்திரகுப்தர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு குப்தர் நாணய முறை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னா யார்? சமுத்திரகுப்தர். ஆக்சுவலாக இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒரு வரைமுறை இல்லாமல், ஒரு ஷேப் இல்லாமல் நாணயங்கள் சமுத்திரகுப்தர் காலத்துக்கு முன்னாடி வெளியிட்டுட்டு வராங்க. ஓகேங்களா. ஆனால் ஒரு நாணய முறையை ஒரு முறையாக வெளியிட்டவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமுத்திரகுப்தர். இதை எந்த
அரசை பார்த்து பின்பற்றியிருப்பாங்க அப்படின்னா குஷானர்களுடைய நாணய முறையை வச்சு தான் அவர் குப்தர் நாணய முறையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. யார்? சமுத்திரகுப்தர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இவர் யாரால இவருக்கு கப்பம் கட்டினாங்க, வரி கட்டினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபோட கிழக்கு பகுதி, ராஜஸ்தான் இவங்க எல்லாருமே குப்த அரசுக்கு சமுத்திரகுப்தரோட காலத்தில் கப்பம் கட்டுறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மாளவ பேரரசு, யூதேய பேரரசு இது ரெண்டுமும் சமுத்திரகுப்தருக்கு கட்டுப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இவர் சாகனுசாகி அப்படிங்கிற ஒரு குஷான பட்டத்தை வச்சுக்கிறார். அவரே வச்சுக்கிறார். யார்? சமுத்திரகுப்தர். சாகனுசாகி அப்படின்னா சமுத்திரகுப்தர். சாகரிங்கிற பட்டம் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. இது ரெண்டும் குழப்பிக்கக்கூடாது. சாகனுசாகி அப்படின்னா சமுத்திரகுப்தர், சாகரி அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இலங்கை அரசும் இவருக்கு கப்பம் கட்டியிருக்கு. யாருக்கு? சமுத்திரகுப்தர். ஓகேங்களா. சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட்டு அவருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. முதலாம் சந்திரகுப்தருடைய பேரன். ஓகேங்களா. எப்போது? கிபி 375லேருந்து 415 வரைக்கும். ஓகேங்களா. இவர் தான் பாடலிபுத்திரத்தை தலைநகராக வச்சு ஆட்சி பண்ணுறாரு. யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர். குப்த அரசர்களே மிகவும் முக்கியமான அரசர். ஓகேங்களா. அவர் வந்து எப்படி ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய அண்ணா யார்? ராமகுப்தா. இரண்டாம் சந்திரகுப்தர் எப்படி ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய அண்ணா ராமகுப்தருடன் சண்டை போட்டுட்டு தான் ஆட்சிக்கு வராரு. ஓகேங்களா. யார்? இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா. இவருக்கு சூட்டி கொண்ட பட்டங்கள் அப்படின்னா விக்ரமன், விக்ரமாதித்யன், நரேந்திர சிம்மா, சிம்ம விக்ரமா, நரேந்திர சந்திரர், பரமபாகவத, விக்ரம தேவராஜா, தேவகுப்தா, தேவஸ்ரீ, தேவராஜன், சாகரி அப்படின்னா சாகர்களை அழிச்சிருப்பார். அதனால தான் சாகரி. முக்கியமாக இவரை விக்ரமாதித்தன் அப்படின்னு சொல்லுவோம். யாரை? இரண்டாம் சந்திரகுப்தரை விக்ரமாதித்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரமாதித்தன்னா நமக்கு தெரியும் வேதர கதை நாயகன் தான் விக்ரமாதித்தன். இரண்டாம் சந்திரகுப்தருக்கோட முக்கியமான புனைப்பெயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்ரமாதித்தன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி காளிதாசர் எழுதிய விக்ரம ஊர்வசியம் அப்படிங்கிற நூல் நல்ல விளக்கமாக சொல்லுது, தெளிவாக அவரை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நூல்? காளிதாசர் எழுதிய விக்ரம ஊர்வசியம் அப்படிங்கிற நூல் இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகரி. ஏன் சாகரின்னு சூட்டுறாங்க அப்படின்னா சாகர் இனத்தை அழிச்சிருப்பார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 400 வருஷமாக ஆட்சி செஞ்சுட்டு வந்த மாளவம் குஜராத்தை கைப்பற்றியிருப்பார். ஓகேங்களா. இந்த சாகர் எங்கே இருப்பாங்க, எந்த பகுதி அப்படின்னா மாளவம் குஜராத். அதனால தான் அவங்க இரண்டாம் சந்திரகுப்தரை சாகரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இவர் போர் மூலம் மட்டும்தான் அதாவது அவருடைய ஆட்சியை விரிவுபடுத்தினாரா அப்படின்னா இல்லை, மன உறவுகள் மூலமாகவும் அவருடைய ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்தியிருக்காரு. அந்த மாதிரி இவர் நாக இளவரசி குபேர நாகாவையும் துருப சுவாமினி அப்படிங்கிறதையும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவங்களோட பொண்ணு பிரபாவதி. ஓகேங்களா. பிரபாவதியை வாகடக இளவரசர் ருத்ரசேனாவுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. யார்? அவங்களுடைய பொண்ணை ருத்ரசேனா. இவர் யார்? வாகடக இளவரசர். அவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில் மிகவும் முக்கியமானதாக இருந்த நவரத்தினங்கள் அப்படின்னா 9 அறிஞர்கள் கொண்ட அவை
இந்த 9 அறிஞர்களையும் நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். ஓகேங்களா, டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அறிஞரை நியமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போது கொஸ்டின் என்ன அப்படின்னா, நவரத்தினங்கள் யாரோட அவையில் இருந்துச்சுன்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சீன பயணியான பாகியான் யாரோட காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சாங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு போகாவி. ஓகேங்களா, அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பிராமணர்களுக்கு கொடுத்த நிலம். ஓகேங்களா, ஆனால் முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கங்கை சமவெளி எல்லாமே பிராமணர்களோட நிலமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை சமவெளி அப்படின்னாவே அது பிராமணர் நிலம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போகாவி அப்படின்னா பிராமணர்களுக்கு கொடுத்த நிலம். ஓகேங்களா, அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட்டு இவர் சாகரை மட்டும்தான் வென்றாரா அப்படின்னா இல்லை, ஹூனர், கம்போஜர், கிராதர் இந்த இனத்தை சேர்ந்த அனைவரையும் வென்றிருக்காரு. யார்? 2ஆம் சந்திரகுப்தர். அவங்க மட்டும் இல்லாமல் பாக்டீரியர்கள், குஷனர்கள் இந்த வம்சத்தை சேர்ந்தவங்களையும் அடிப்பணியை வச்சுருக்காங்க. இந்த குஷனர்கள் யார் அப்படின்னா கனிஷ்கர் வம்சத்தை சேர்ந்தவங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு குப்தர்களில் ஃபஸ்ட்டு வெள்ளி நாணயம் வெளியிட்டவர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அவங்களுடைய தாத்தா 1ஆம் சந்திரகுப்தரும் சரி, சமுத்திரகுப்தரும் சரி, ஓகேங்களா, தென்னிந்தியா மீது படையெடுத்திருக்காங்க. ஆனால் 2ஆம் சந்திரகுப்தர் நட்புறவு மேற்கொண்டிருக்காரு தென்னிந்திய அரசர்களோடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு குதுப் மினார் பக்கத்தில் இரும்பு தூணை உருவாக்கினது யார்? 2ஆம் சந்திரகுப்தர் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க, மெக்ராலி இரும்பு தூண். ஓகேங்களா, மெக்ராலி இரும்பு தூண் உருவாக்குனது 2ஆம் சந்திரகுப்தர். ஆனால் அந்த மெக்ராலி இரும்பு தூணில் யாரை பற்றி சொல்லும்? 1ஆம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லும். ஓகேங்களா, உருவாக்குனது 2ஆம் சந்திரகுப்தர். ஆனால் அதில் யாரோட குறிப்புகள் இருக்குன்னா 1ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இவரோட காலத்தில் தான் குப்த பேரரசு உச்சத்தை அடையுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரோமானிய பேரரசோடு வணிகம் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, யார்? 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில். அவருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட பையன் யார்? குமாரகுப்தர் இல்லைனா புத்தகுப்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அவங்க தான் ஆட்சிக்கு வராங்க கிபி 455 காலத்தில். குமாரகுப்தரோட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சக்கராதித்யா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஓல்டு கொஸ்டின். ஆக்சுவலாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம ஓல்டு கொஸ்டின், ஸ்கூல் புக்கு, ஓகேங்களா, இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா, நமக்கு சோர்ஸே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேங்களா, இதை வச்சு தான் இந்த நோட்ஸும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நமக்கு கேட்குற ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சரி மொத்தமாகவே 10 கொஸ்டின் தான். ஓகேங்களா, அதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் ஏனாஃப். ஓகேங்களா, ஸோ நம்ம கொடுக்குறத தெளிவாக படிச்சிங்கனாவே போதும். நெக்ஸ்ட்டு யார்? குமாரகுப்தா. குமாரகுப்தாவை சக்கராதித்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த குமாரகுப்தா வந்து நாலந்தாவை தோற்றுவிக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. இங்கே பீகாரில். ஓகேங்களா, இது சிறப்பு மிக்க கல்வி மடமாக இருந்திருக்கு. நாலந்தா. ஓகேங்களா, சிறப்பு மிக்க கல்வி மடம். இது பக்தியா கில்ஜி தான் அழிச்சிருப்பார். ஓகேங்களா, அதை நம்ம பின்னாடி டெல்லி சுல்தான் பார்க்குறப்ப பார்ப்போம். ஓகேங்களா, அஸ்வமேத யாகமும் ஆக்சுவலாக சமுத்திரகுப்தரும் சரி 2ஆம் சந்திரகுப்தரும் சரி அஸ்வமேத யாகம் நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா, சரிங்க, சமுத்திரகுப்தர் இல்லை, ஆக்சுவலாக அவருடைய தாத்தா. ஓகேங்களா, யார்? 1ஆம் சந்திரகுப்தரும் 2ஆம் சந்திரகுப்தரும் அஸ்வமேத யாகம் நடத்தியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா குதிரையை பலி கொடுக்குறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அவருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா, இந்த பிடாரி ஒற்றைத்தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தரை பற்றி சொல்லுது. ஸ்கந்தகுப்தர் வந்து ஹூனர் படையெடுப்பை தடுக்கிறாரு. ஓகேங்களா, எத்தனை அவர் அதை அதாவது ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் வராங்க. ஓகேங்களா, மறுபடியும் வரப்போ தான்
அவங்களுடைய கருவூலம் காலியாகுது. கருவூலம் காலியாகிறப்ப அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. குப்த பேரரசு வீழ்ச்சி அடையுது. ஓகேங்களா. கடைசி பேரரசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா. இந்த கடைசி பேரரசர் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும், குழப்பிக்காதீங்க. 11th புக்கில் கடைசி பேரரசர் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா. இதே 6th புக்கில் கடைசி பேரரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாதித்யாரை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆப்ஷன் பார்த்து தான் ஆன்சர் போடணும். நெக்ஸ்ட்டு முக்கியமாக குப்தர்களோட ஆட்சி பகுதியாக புராணம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகதம், அலகாபாத், அவுத் இந்த 3 பகுதியும் தான் குப்தரோட ஆட்சி பகுதியாக இருந்திருக்குன்னு புராணங்களை குறிப்பிருக்கு. ஓகேங்களா. ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் பாலாதித்யர் வராரு. ஓகேங்களா. 11th புக்கில் கடைசி பேரரசர்னா ஸ்கந்தகுப்தர், 6th புக்கில் கடைசி பேரரசர்னா பாலாதித்யர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆப்ஷன் பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. ஆனால் நமக்கு ஃபைனல் கீ அப்படின்னாவே நமக்கு 11th புக்கு தான் வரும். ஓகேங்களா. சின்ன ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா. அதுலேருந்து நமக்கு எடுத்துக்க மாட்டாங்க. நமக்கு எப்பயுமே ஹை ஸ்டாண்டர்டில் இருந்து தான் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாலாதித்யர் மிகிரகுலரை கப்பம் கட்ட வச்சுருப்பார். ஓகேங்களா. பாலாதித்யர் மிகிரகுலரை கப்பம் கட்ட வச்சுருப்பார். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மிகிரகுலர் அவரை பாலாதித்யர் மகதத்துலேருந்து வெளியேற்றிடுவார். ஆக்சுவலாக மிகிரகுலர் அவரோட மதம் சம்மந்தமாக இவங்க 2 பேர்த்துக்கும் பிரச்சனை வரும். ஓகேங்களா. அதனால் பாலாதித்யர் கோவப்பட்டு மிகிரகுலரை சிறை வச்சுருவார். சிறையிலேருந்து தப்பிச்சு மிகிரகுலர் என்ன பண்ணுவார், பாலாதித்யரை மகதத்துலேருந்தே வெளியேற்றுவார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சக்கராதித்யர் அப்படின்னா குமரகுப்தா அப்படின்னு பார்த்தோமா, அந்த மாதிரி நரசிம்மகுப்தா அப்படின்னா பாலாதித்யர். ஓகேங்களா. நரசிம்மகுப்தர் அப்படின்னா பாலாதித்யர். ஓகேங்களா. இவருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி அரசர் யார், விஷ்ணுகுப்தர். ஓகேங்களா. 540லேருந்து 550 வரைக்கும் கடைசி அரசர் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். கடைசி குப்தர். ஓகேங்களா. யார், விஷ்ணுகுப்தர். அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசரும் இவர் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வீழ்ச்சி. அவங்களோட வீழ்ச்சி ஏன் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, இவ்வளோ சிறப்பாக இருந்தது, ஏன் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அவங்க அமைதியை தேடி போகிறாங்க. ஏன் அமைதியை தேடி போகிறாங்க, அவங்க பௌத்த மதத்தை பின்பற்றுறாங்க. ஓகேங்களா. அதனால தான் குப்த பேரரசுங்கிறது இல்லாமல் படிப்படியாக அழிஞ்சிட்டு வந்துருச்சு. அவங்களுடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமாக இந்த புத்த மதத்துக்கு மாறினது மட்டும் இல்லாமல் ஹூனர்களோட படையெடுப்பும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஹூனரோட படையெடுப்புனால தான் அவங்களுடைய கருவூலம்ங்கிறது காலியாயிருச்சு. ஓகேங்களா. அதனால் அவங்களோட அரசை ப்ராப்பராக ரன் பண்ண முடியல. ஓகேங்களா. அதுவும் ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு இந்த அரசர்கள் எந்தெந்த பிளேசஸ் மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். வாகடக அரசர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலவம், கோசல பகுதியை ஆட்சி பண்ணவங்க. முகாரிகள் அப்படின்னா யூபி, உத்தரப்பிரதேசம். முகாரிகள்னால் உத்தரப்பிரதேசம். ஹூனர்கள் அப்படின்னா மாலவம், குஜராத், பஞ்சாப். ஹூனர்கள் அப்படின்னா மாலவம், குஜராத், பஞ்சாப். பல்லவர்கள் அப்படின்னா வட தமிழகம். ஓகேங்களா. மைத்ரகாக்கள் அப்படின்னா சௌராஷ்டிரியம். ஏன் இந்த அரசர் இந்த வம்சத்தோடு சேர்த்து அவங்களோட பிளேசஸும் கொடுத்துருக்கேன்னா சப்போஸ் பொறுத்துக்களை கேட்டாலும் கேட்பாங்க. ஓல்டு கொஸ்டின் ஒன்று இப்படி கேட்டிருக்கிறதுனால இந்த டாப்பிக்கில் இது சும்மா ஜென்ரலாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நிலபுரபத்துவ துணைநிலை ஆட்சியாளர்களை என்ன சொல்லுவாங்கன்னா சமந்தர்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நிலபுரத்துவ துணைநிலை ஆட்சியாளர்களை சமந்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மத்திக்கல சமூகத்தோட அங்கம் யார், இந்த நிலபுரப்புகள் தான். ஓகேங்களா. ஓகேங்களா. கடைசியாக இந்த ஹூனர்கள் சொல்கிறீங்களே அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பழங்குடி இனம். ஓகேங்களா. பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க. வெள்ளை ஹூனர்கள், கருப்பு ஹூனர்கள்னு அவங்கள 2 டைப்பாக பிரிப்பாங்க. இதில் டாசிட்டசன் அப்படிங்கிற ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா
காஸ்பியன் கடல் அருகில் வாழ்ந்த பழங்குடி இனக்குழுக்கள் ரோமானிய பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்கள். ஓகேங்களா, அப்படின்னு யார் சொல்கிறா? டாசிடஸ்ங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறாரு. ஓகேங்களா, இந்த ஹூனர்கள் யாருடைய தலைமையில் வந்தாங்க? ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டில் ஷா. ஓகேங்களா, இவங்களுடைய ஹெட்டு தலைவர் யார்? அட்டில் ஷா. அட்டிலா தலைமையில் தான் குப்த பேரரசை அழிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த பிக்கை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1ல் ஆக்சுவலாக காலம் 300 to 700 பார்த்தோம் இல்லைங்களா. ஆனால் இப்போ நம்ம 540 to 550 வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வரலீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்காங்க. ஆனால் அவங்களாம் அவ்வளோ முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டான அரசர்கள் இல்லை. ஓகேங்களா, அதனால தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் இவங்கள பார்த்துருக்கோம். பார்ட் 1ல் பேசிக்கான அவங்களுடைய சான்றுகள் எதை வச்சு குப்த பேரரசை அறிஞ்சிக்கலாம் அப்படின்னும், அரசர்கள் ஒவ்வொரு அரசர்கள் அவங்க செஞ்ச சாதனை, பட்டம் சிறப்பு எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் இது எனாஃப். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அழிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருக்கோம். யாரால் அழிஞ்சிருக்காங்க? ஹூனர்களால் தான் அழிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் பார்ட் 1. ஓகேங்களா, இப்போது பார்ட் 2ல் நம்ம அவங்களுடைய நிர்வாகம், இலக்கியம், ஓகேங்களா, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, குப்த பேரரசை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட்டாக வரும். ஓகேங்களா, தேங்க்யூ.